இன்றைய நாளிலும் நாங்கள் எங்களுடைய தொடர் வேத படிப்புல அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் அதுல முதலாவது பிரமாணத்துல இருந்து முதலாவது அந்த விசுவாச அறிக்கையிலிருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி ஆயத்தப்பட்டிருக்கின்றோம். முதலாவது கேள்வி பதில் அல்லது அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவராகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அப்போ ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய விசுவாசத்தை, நான் எதை நம்புகிறேன் என்பதை அறிக்கை செய்கிறான். அவன் இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவன் இதை தன்னுடைய வாழ்க்கையில இதை கடைபிடிக்கிறான். அதே போல தன்னுடைய வாழ்க்கையில அந்த அறிக்கையை இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவனாக இருக்கிறான் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்போ எங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு வடிவத்தை, இல்லையா, நாங்க எதை நம்புகிறோம் என்றதை நாங்களும் மற்றவர்களும் விளங்கிக் கொள்ளுவதற்கு உதவியாக இந்த அறிக்கைகள் அமைந்திருக்கிறத நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட்? அப்போ நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒரு கிறிஸ்தவன் சொல்லும் பொழுது அவன் எதை நம்புகிறான்? சரியா? மனுஷன் உண்மையா பொதுவா பார்க்கும் பொழுது எதை ஒரு மனிதன் நம்புகிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? உருவமைக்கும். ரைட்? அதே நேரத்துல அவன் நம்புறதுக்கு ஒரு விஷயத்தை அவன் நிரூபிக்க சொல்லுவான். ரைட்? சும்மா நம்ப முடியாது, எங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க, நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அப்படி நிரூபிச்சு காட்டப்பட்டு அல்லது நம்புகின்ற காரியங்களை, ரைட், அந்த காரியங்கள் என்ன செய்யுது? ஒரு மனுஷன் எதை நம்புகிறானோ அந்த நம்பிக்கை மனுஷனுடைய சிந்தனையில மாற்றத்தை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கம் என்ன செய்யுதுன்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முறைய, அவன் பேசுகின்ற, அவன் செயல்படுகின்ற, வாழுகிற முறைய அது மாற்றுது. சரியா? இப்ப பாருங்க, நாங்க உலகத்துல நடக்கிற உதாரணமா தீவிரவாத குழுக்களை பார்ப்பீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கையின்படிதான் அவங்க செயல்படுவாங்க. அதாவது இந்த உலகத்துல தாங்கள் தற்கொலை செய்து கொண்டு மறிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க. காரணம் என்ன? நாங்க மறு உலகத்துல சந்தோஷமா வாழுவோம் என்ற அல்லது இந்த பூமியில இருக்கின்ற மேன்மையான ஆசீர்வாதங்களோடு மறு உலகத்துல வாழுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில. அப்ப இன்னைக்கு செத்தா நாளைக்கு கடவுள் எங்களுடைய சாவுக்காக பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை. சரியா? அப்போ இப்படியான பல நம்பிக்கைகள் தங்களுடைய வாழ்க்கையை சில நேரங்கள்ல முட்டாள்தனமாக அல்லது அறிவற்ற ரீதியில செயல்படுத்துவதற்கு மனுஷனை தூண்டுகிறதாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவனுடைய விசுவாசம், சரியா, அவனுடைய நம்பிக்கை எப்படியாக அவனுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை இந்த விசுவாச அறிக்கையில நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்போ அந்த அறிக்கை என்ன சொல்லுது? ஒரே தேவன், அவரே யாவற்றையும் படைத்தவர் என்பதை காண்பிக்குது, இல்லையா? நாங்கள் ஒரே தேவனை நம்புகிறோம் என்பதை அது காண்பிக்குது. அவர் திரியேக தேவன் என்பதை அந்த விசுவாசம் வெளிப்படுத்துது. அதே போல அந்த தேவன் யாவற்றையும் படைத்தவர் என்பதையும் அது காண்பிக்குது. அப்போ கிறிஸ்தவனுடைய விசுவாசம் பாருங்க, இப்ப எபிரேயர் 11:3 தான் அதை நாங்க பார்த்தோம், இல்லையா? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாக காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். சரியா? அப்ப கிறிஸ்தவன் எப்படி நம்புகிறான் கடவுளை? அவரே எங்களுடைய ஒரே தேவன், அவரே யாவற்றையும் படைத்தவர் என்பதை எப்படி அவன் அறிக்கை செய்யறான்? ரைட்? கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவரே யாவற்றையும் படைத்தவர் என்பதை ஒரு கிறிஸ்தவன் எப்படி நிச்சயமாக நம்ப முடியும்? நான் முதல்ல என்ன சொன்னேன்? மனுஷன் ஏதாவது ஒண்ணு நிரூபித்து காட்டணும். நிரூபித்து காட்டினாதான் நம்புவான். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு எதுவும் நிரூபிக்கணுமா? கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாரு அல்லது அவர் தான் ஒரே கடவுள் என்பதை நிரூபிக்கணுமா? நிரூபித்தாதான் கிறிஸ்தவன் நம்புவானா? ரைட்? இப்ப எப்படி அப்படி நிரூபிக்காம நம்ப முடிகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ நாங்க ஏற்கனவே படித்துக் கொண்டு வந்ததை போல, நாங்க ஏன் கடவுளை விசுவாசிக்கிறோம், திரியேக தேவனை? என்ன எழுதியிருக்கிறோம் பாருங்க. கடவுள் தன்னை அவர் படைத்த இயற்கையின் மூலமும் அதே போல தன்னுடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதுனாலதான்
தன்னுடைய வார்த்தையின் மூலம் தான் யார் என்பதை காண்பித்திருப்பதினாலதான் நாங்க என்ன செய்யறோம்? அவரை விசுவாசிக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்ப இதை விளங்கிக் கொள்றதுக்காக நாங்க கவனிக்கிறோம் என்னன்னா, பவுல் கடவுளுடைய ஊழியக்காரன். இந்த பூமியில அவர் வந்து அஹ், அத்தேனே பட்டணத்துல போய் கடவுளுடைய வார்த்தைய பிரசங்கம் பண்றார். அந்த அத்தேனே பட்டணத்துல வந்து அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்க இருந்தவங்க தத்துவ ஞானிகள், கிரேக்க தத்துவ மேதைகள். இப்ப அவங்களோட ஒரு உரையாடல் நடக்குது. சரியா? அந்த உரையாடல் நடக்கும் பொழுது பவுல் வந்து எப்படி தன்னுடைய கடவுளை, அந்த ஜீவனுள்ள கடவுளை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னு சொல்லி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரியா? ரைட். அங்க சொல்றாரு பாருங்க அந்த வசனங்கள். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. சரியா? அப்போ அந்த கிரேக்க தத்துவ ஞானிகளோடு பேசும் பொழுது அல்லது அந்நிய தேவர்களை நம்புகின்றவர்களோடு பேசுகின்ற பொழுது என்ன காரியத்தை பவுல் அங்க சொல்லி கொடுக்கிறான்னு பாருங்க. ரைட். முதலாவது எப்படி அறிமுகப்படுத்துறாரு? விசுவாச அறிக்கையில் நாங்க பார்த்ததை போல உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கின்ற தேவன் என்று கடவுளை அறிமுகப்படுத்துறார். அப்ப தெளிவா அவர் காண்பிக்கிற காரியம் என்ன? ஒரு மனுஷனுடைய விசுவாசம் ரைட் எங்க இருக்கணும், அந்த விசுவாசம் எதுல கட்டப்படணும் ரைட் என்பதை அவர் காண்பிக்கிறார். அப்போ அவங்களுக்கு காண்பிக்கிற காரியம் என்ன? மனுஷனால பராமரிக்கப்படுகின்றவர் அல்ல தேவன். ரைட். மாறாக மனுஷனையும் நாங்கள் பார்க்கின்ற வானத்தையும் பூமியையும் ரைட் எல்லா ஜீவனையும் எல்லா விதமான படைப்பின் காரியங்களையும் ஆளுகை செய்கின்றவர், பராமரிக்கின்றவர் தான் தேவன் என்பதை பவுல் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவங்களுக்கு காண்பிக்கிறார் கடவுளுடைய வார்த்தையின் மூலம். சரியா? அப்ப பாருங்க, இப்ப மனுஷனுடைய சிந்தனை, அவங்களுடைய சிந்தனை என்னது? அங்க இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய சிந்தனை என்னது? பலவிதமான ஆஹ் மனுஷனால பராமரிக்கப்படுகின்ற கடவுள்களை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ரைட்டா? அவங்க தான் கடவுள்களை குளிப்பாட்டணும், கடவுள்களை தூக்கி சுமக்கணும், ரைட், அழகுபடுத்தணும், உடுப்பு உடுத்தி விடணும், ரைட், அப்படியானவர்கள். ஏன்னா அவங்களுடைய சிந்தனை என்னது? அந்த தேவன் மேல இருந்து அவங்களுடைய கடவுள்கள் மேல இருக்கிற நம்பிக்கை அவங்கள அப்படியாக செயல்பட வைக்குது. ரைட். வாழ்க்கையில ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ வைக்குது. ஆனா இங்க பவுல் காண்பிக்கிற காரியம் என்ன? நான் உங்களுக்கு காண்பிக்கின்ற அல்லது அறிக்கை செய்கின்ற அல்லது நான் கற்றுத்தருகின்ற கடவுள் வந்து ரைட் எப்படியாப்பட்டவரா? சுவாசம் இல்லாதவர் இல்லை. அவர் சகல ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அவர் மற்ற காரியங்களுக்கு ஜீவன் கொடுக்கின்ற ஆண்டவர். சரியா? அதே போல மற்ற காரியங்களை பராமரிக்கின்ற ஆண்டவர். அவர்தான் ராஜா, அவர்தான் எஜமானர், எல்லாவற்றையும் படைத்தவர். ரைட். வானம் இல்ல கடவுள், பூமி இல்ல கடவுள், வானத்தையும் பூமியையும் படைத்தவர் தான் கடவுள். சரியா? அப்போ அவங்க கிரேக்கர்கள் வந்து சூரியனையும் சந்திரனையும் ரைட் அவங்க வந்து கடவுள்களாக கொண்டு இருந்தாங்க. அப்ப இவர் காண்பிக்கிறார் என்னது? இல்ல, அந்த வானத்தையும் பூமியையும் படைத்து அவைகளை ஆளுகை செய்கிறார் இல்லையா? அவர்தான் கடவுள். அவரை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யலாது? கோவில்களுக்குள்ள ரைட் மனுஷனால உருவாக்கப்பட்ட பில்டிங்களுக்குள்ள அவர் என்ன செய்யலாது? கொண்டு வந்து வைக்க முடியாது என்று சொல்லி அங்க அந்த சத்தியத்தை அந்த மக்கள் மத்தியில காண்பிக்கிறார். அப்போ வானத்தையும் பூமியையும் உருவாக்கின கடவுளை விசுவாசிக்கிறோம் என்று நாங்க பார்க்கிறோம். சரியா? அதே போல அந்த தொடர்ந்தும் பவுல் வந்து அந்த வசனங்கள்ல அவங்களுக்கு சொல்ற காரியம் வந்து மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்
குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் தாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்களே. அப்போ திரும்பவும் காண்பிக்கிற காரியம் என்ன? மனுஷனுடைய வாழ்க்கையின் ஆதாரமே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர் என்பதை காண்பிக்கிறார். அப்ப அந்த விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவரை நம்பாட்டி அவரால படைக்கப்பட்டவைகளை நம்பி மனுஷன் என்ன செய்வான்? தன்னுடைய வாழ்க்கைய ஞானமற்ற விதத்துல செலவழிக்கிறவனாக காணப்படுவான் இல்லையா? அப்போ வானத்தையும் பூமியும் படைத்தவர் சகலவற்றுக்கும் பிழைப்பூட்டுகின்ற ஆண்டவர்னு சொல்லும் பொழுது அவர் இல்லாம இந்த பூமியில ஒன்றும் இல்லை, அவர் இல்லாம நாங்கள் இல்லை என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. அதே மாதிரி அப்படியான தேவனுக்கு நாங்க என்ன செய்ய முடியாது. இந்த வசனம் முடியும் பொழுது, அதாவது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24 to 29 அந்த வசனம் முடியும் போது சொல்றாரு, நாம் தேவனுடைய சந்ததியா இருக்க மனுஷருடைய சித்திரை வேலையிலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாதுன்னு முடிக்கிறார். அப்போ மனுஷனுடைய கையினால அவன் தான் என்ன செய்யறான்? இப்ப இந்த போட்டோவில் நீங்க பார்க்கலாம், ஒரு உருவத்தை உருவமைக்கிறான். அவன் தான் யோசிக்கிறான், எப்படி இந்த முகத்துக்கு எவ்வளவு நீட்டம் மூக்கு இருக்கணும், கண்கள் எவ்வளவு பெருசா இருக்கணும், முகம் எப்படியான உருவமைப்புல இருக்கணும் என்று அதை உருவமைத்து அதுக்கு வடிவம் கொடுக்கிறது யாரு? மனுஷன். சித்திரவேலை அவனுடைய வரைகிறான் அல்லது உருவமாக செய்யறான். அந்த உருவத்தை செய்யறதுக்காக, அதுக்கு பெருமதியை கொடுக்கறதுக்காக அதை எதுல செய்யறான்? பொன்னினாலும் வெள்ளியினாலும் செய்யறான். அல்லது கல்லுகளினால செய்து பொன்னிலும் வெள்ளியினாலும் அவைகளை அலங்கரிக்கிறான். சரியா? அப்போ இது மனுஷனுடைய கை வேலைப்பாடு. ஏன் அவன் மனுஷன் இப்படியாக தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கான், நம்பிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா, அவனுடைய சிந்தனை, அவனுடைய விசுவாசம் அப்படியானது. எனவே அவனுடைய விசுவாசம் என்ன செய்யுது? அவனுடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தமற்ற விதத்துல கல்லையும் மண்ணையும் நம்பி வாழக்கூடிய விதமாக அவனை வழி நடத்துது. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பிக்கிற சத்தியம் என்ன? உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் அவர் என்பதை காண்பிக்கிறாரு. அதே போல சகல ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கின்ற ஆண்டவர் என்பதை அவர் காண்பிக்கிறாரு. அதே போல நாங்க கடவுள்களுக்கு பணிவிட செய்ய வேண்டியது இல்லை, நாங்க கடவுளுக்கு உடுப்பு உடுத்து விட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க வெள்ளியையும் பொன்னையும் போட்டு கடவுள்னு சொல்லி அந்த அந்த காரியங்களுக்கு பெருமதி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க பணிவிட செய்ய குளிப்பாட்டி தூக்கி சுமந்து பாதுகாப்பா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க யார கும்பிடுறோம்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய அந்த பிதாவை நம்புகிறோம் என்பதை காண்பிக்கிறார். அதே போல அவருக்குள்ளதான் நாங்க அசைகிறோம், பிழைக்கிறோம் என்பதையும் அவர் காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த பூமியில நாங்க வாழ்றதுக்காக கடவுள் தான் என்ன செய்யறார்? காலங்களை நிர்ணயிக்கின்றவராக இருக்கிறார், எங்களுக்காக எல்லைகளை குறிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதையும் அவர் காண்பிக்கிறார். சரியா? அவர் தான் எங்களை பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்திருக்கிறார் என்பதையும் காண்பிக்கிறார். அப்போ எங்களுடைய விசுவாசம் அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்துல இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு மாற்றத்தை, அது ஒரு ஞானமான வாழ்க்கையை, ஒரு வித்தியாசமான அறிவுபூர்வமான வாழ்க்கையை அது எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து தருகிறதாக இருக்கும் என்பதை நாம இங்க பார்க்கிறோம். சரியா? அப்போ நாங்க பார்த்த காரியத்துல சில காரியங்களை பார்ப்போம்னு சொன்ன சுருக்கமா, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கிரேக்க தத்துவ ஞானிகளோட கலந்துரையாடும் பொழுது அல்லது கற்பிக்கும் பொழுது கடவுளை பற்றியதான சரியான விசுவாசத்தை, சரியான நம்பிக்கையை, சத்தியத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார் இல்லையா? அப்ப அந்த சத்தியம் என்ன செய்ய, நாங்க பார்த்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த சத்தியம் தான் நாங்க என்ன பார்க்கிறோம்? வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள்
என்ற தன்னுடைய பிரசங்கத்தை பவுல் ஆரம்பிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆஹ் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் முதலாவது கிறிஸ்துவில இருந்து ஆரம்பிக்கல இல்லையா, சிலுவை பழிய சொல்லல இந்த இடத்துல, ரைட்? மாறாக அவர் அந்த சிலுவை பழிய சொல்றதுக்கு முதல்ல அந்த கடவுள் யார் என்பதை காண்பிக்கிறார், ரைட்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த படைத்த ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவர் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கிறார். சரியா? அப்போ கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. கல்வின் என்ற கடவுளுடைய தாசன் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, கடவுள் யார் என்று ஒரு மனுஷன் அறியாட்டி, ரைட்? அதை நான் சுருக்கமா சொல்றேன். கடவுள் யார் என்பதை ஒரு மனுஷன் அறியாட்டி, அவர்தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து எங்களுடைய வாழ்க்கைக்கான எஜமான அவர், அவரே என்னை இந்த பூமியில வாழ வைத்திருக்கின்றார். சங்கீதக்காரன் சொல்றதை போல, என்ற தாயின் வயிற்றுல என்னை வைத்தவர் அவர்தான், என்னை தாயின் வயிற்றில என்னை காப்பாற்றினவர் அவர்தான், அந்த தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் அவர்தான், ரைட்? என்பதை போல என்னுடைய வாழ்க்கைக்கான ஆதாரமே கடவுள் தான். அவர்தான் எனக்கு எல்லையை குறித்திருக்கிறார். நான் இந்த பூமியில எங்க வாழணும், என்ன உருவத்துல, என்ன பாஷை பேசுகிறவனாக இருக்கணும் என்ற எல்லா விதத்தையும், எல்லா காரியங்களையும் நிர்ணயிக்கின்ற ஆண்டவர், ரைட்? என்பதை ஒரு மனிதன் அறிய மாட்டான், கடவுள் யார் என்பதை அறியாவிட்டார், ரைட்? தன்னுடைய கடவுள் ஒரு மரம்னு நம்பினா அவனும் மரத்தமாய் தான் ஜீவிப்பான். தன்னுடைய கடவுள் ஒரு மிருகம்னு நம்பினா அந்த மிருகத்தை போலதான் அவன் ஜீவிப்பான், இல்லையா? தன்னுடைய கடவுள் இயற்கைன்னு நம்பினா அந்த இயற்கையை போலதான் அவனும் ஜீவிக்க ஆரம்பிப்பான். சரியா? எனவே இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். நாங்க வானத்தையும் பூமியும் படைத்து ஆளுகை செய்கின்ற கர்த்தரை நம்புகிறோம் என்ற விசுவாசம், ரைட்? அப்போ விசுவாச பிரமாணத்துல, அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்துல நாங்க பார்த்ததை போல பார்க்கிறோம். அப்ப இது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதுனாலதான் முதலாவது அந்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்துல முதலாவதாக அதை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தரை நாங்க நம்புகிறோம் என்ற அந்த விசுவாசத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன அங்க எழுதியிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தின், உண்மையான விசுவாசத்தின் ஆரம்ப புள்ளி, ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப புள்ளி எங்க எங்க இருக்குது? இந்த விசுவாச அறிக்கையில. சரியா? என்ன விசுவாச அறிக்கை அது? நாங்க பார்த்து கொண்டு வாரோம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவராகிய சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிகள். இதுதான் விசுவாசத்தின் ஆரம்ப புள்ளி என்று சொல்லி அவங்க எங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. சரியா? ரைட். இப்ப அடுத்த விஷயம் நாங்க பார்க்கும் என்னன்னா, அந்த விசுவாச அறிக்கையில கடவுள், ரைட், பிதாவாகிய தேவன் என்று அங்க சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், அதே நேரத்தில் அவர் யாரா? பிதா என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்படுது. யாரை நம்புறீங்க கிறிஸ்தவர்கள்? பிதாவை நம்புகிறோம் என்று நாங்க பார்க்கிறோம். அதாவது கடவுள் தன்னை பிதான்னு சொல்லும் பொழுது தந்தை, சரியான தமிழ் மொழியில சொன்னா தந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லாட்டி அப்பா, ரைட்? ஆங்கிலத்துல ஃபாதர், ரைட்? அப்ப தன்னை கடவுள் பிதாவாக வெளிப்படுத்துகிறார். அப்ப அவரை விசுவாசிக்கிற நாங்க அவரை பிதாவாக, அப்பாவாக நம்புகிறோம். அப்ப சகலவற்றையும் படைத்து ஆளுகை செய்கின்ற ஆண்டவர் எங்களுடைய பிதாவாக, தகப்பனாக அல்லது தந்தையாக இருக்கிறார் என்றதை அந்த விசுவாச அறிக்கையின் மூலம் நாங்க அறிக்கை செய்யும். சரியா? அப்போ உண்மையா பிதாவா நாங்க திரியேக தேவனை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன காரியம் படிச்சோம் நம்ம? பிதா, குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர், இல்லையா? ரைட்? அப்போ கடவுள் இயேசுவனுடைய பிதா, அவர் ஒரிஜினலா, இல்லையா? ரைட்? நம்முடைய பிதா இல்ல, அவர் கடவுள் இயேசுவனுடைய பிதா, ரைட்? 1 பேதுரு 1:3 வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரியா? அப்ப கடவுள் தன்னை பிதாவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் யாருடைய பிதா? குமாரன் கிறிஸ்து இயேசுவனுடைய பிதா. பேதுரு எழுதுறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்பாவை, பிதாவாகிய தேவனை நாங்க என்ன செய்யறோம்? ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ கடவுள் தன்னை தந்தை தன்மையுடைய தந்தையாக,
அது தமிழ்ல வந்து சொல்றாங்க, அந்த ஃபாதர்ஹுட்னு சொல்லும்பொழுது தந்தைமை அப்படின்னு சொல்றாங்க. தாய்மைன்னு சொல்றோம், அது மாதிரி தந்தைமை. ரைட்? அப்ப ஃபாதர்ஹுட். அப்ப கடவுள் தன்னை அப்பாவாக, பிதாவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். ரைட்? அப்ப அவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவாக வெளிப்படுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிதான்னு சொல்லும் பொழுது, ரைட், அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இல்லையா? ரைட்? அதாவது நித்தியத்துல ஆரம்பித்து நித்தியத்திற்கு வரைக்கும் தொடருகிறது. ஒரு முடிவு கிடையாது. ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்ல. எப்பயிலிருந்து அவர் அப்பாவா இருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுவானவருக்கு ஆரம்பம் இல்ல, முடிவும் இல்ல. நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் தொடருகிறது என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். சரியா? ரைட். இப்ப அத கொஞ்சம் விளங்கிக் கொள்றதுக்காக நாங்க வாசிக்கிறோம். இப்போ உலகத்துல அப்பா, அம்மா இருக்கிறாங்க இல்லையா? அப்பா, பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? சரியா? அப்ப அங்க எழுதப்பட்டிருக்கு எப்படின்னு சொன்னா, அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அந்த திரியேக தேவனிலே இருக்கின்ற பிதா, குமாரன் அல்லது அப்பா, குமாரன் அல்லது அப்பா, தந்தை, மகன் என்ற அந்த உறவு பூமியில வாழுகின்ற மனிதர்கள் இருக்கணும் இல்லையா? பெற்றோர்கள் அல்லது தகப்பன், பிள்ளைகள். அந்த உறவுக்கான ஒரு நிழலாக இருக்கிறது என்பதை அவங்க காண்பிக்கிறாங்க. சரியா? அப்போ உலகத்துல அப்பா பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்ன காரியத்தை அது ஞாபகப்படுத்துகிறது? எங்களை படைத்த பிதாவை, அவருக்கும் எங்களை மீட்டுக் கொள்ளும்படி எங்களுக்காக பலியான குமாரனுக்கும் இடையிலான அந்த உறவின் ஐக்கியத்தை, அந்த உறவில் இருக்கின்ற மகிழ்ச்சியை, அந்த உறவில் இருக்கின்ற நெருக்கத்தை அது எங்களுக்கு காண்பிக்கும். சரியா? பாருங்க, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகளுக்கு இடையில இருக்கின்ற அந்த உறவு, இல்ல நாங்க ஏற்கனவே பிரசங்கங்கள்ல பார்த்திருக்கிறோம். திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவு, ரைட்? கணவன் மனைவி உறவு போன்றது இல்லையா? நாங்க படிச்சிருக்கிறோம். அதே போல இங்க நாங்க பார்க்கிறோம், ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும், இந்த பூமியில இருக்கிற ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கின்ற அந்த உறவு வந்து, ரைட், அந்த உறவு எதற்கான ஒரு அடையாளமாக, என்ன காரியத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதுன்னு சொன்னா, அந்த திரியேக தேவன்ல இருக்கின்ற அந்த சர்வ வல்லமை உள்ள யாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கின்ற பிதாவுக்கும் அவருடைய குமாரனுக்கும் இடையில இருக்கின்ற அந்த உறவை, அந்த உறவை எங்களுக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த உறவும், அதே போல பிதா குமாரன் என்று சொல்லப்படுகின்ற தேவனுடைய உறவும், பூமியில இருக்கின்ற தகப்பன் பிள்ளைகள் என்ற இந்த உறவும், ரைட், அதுக்கு ஒரு மேலோட்டமாக அல்லது நிழலாட்டமாக எங்களுக்கு காண்பிக்கிறது. ஆனால் இந்த பூமியில இருக்கின்ற மனித உறவை விட அதிக மேன்மையானதாக, விசேடமானதாக திரியேக தேவன்ல இருக்கின்ற பிதா குமாரனுடைய உறவு இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். அது எப்படின்னு சொன்னா, முதலாவது, இப்ப இந்த பூமியில இருக்கின்ற அப்பா பிறந்து அவர் வளரும் பொழுது அங்க குமாரன் இல்லை இல்லையா? மகன் இல்ல அல்லது மகள் இல்ல. அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியுது. அப்போ மகனோ, மகளோ, பிள்ளைகளோ இல்லாத ஒரு காலத்துல பூமியில இருக்கிற அப்பா இருந்தார் தனியா. ரைட்? ஆனால் திரியேக தேவன்ல இருக்கின்ற அப்பா மகன் உறவு வந்து எப்படின்னு சொன்னா, கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. கடவுள் பிதா, குமாரன் எப்பொழுதும் இருக்கின்றார். அதாவது பிதாவானவர் இல்லாமல் குமாரன் இல்ல, குமாரன் இல்லாமல் பிதாவானவர் இல்ல, இல்லையா என்று நாங்க பார்க்கிறோம். அப்போ ஒரு ஒரு நிழலாட்டமாக அல்லது இந்த உறவை பார்க்கும் பொழுது, அப்பா பிள்ளைகளுடைய உறவை அந்த பூமியில பார்க்கும் பொழுது எங்களுக்கு பிதா குமாரன் அவங்களுக்கு இடையில இருக்கின்ற நெருக்கத்தை, அந்த ஐக்கியத்தை, மகிழ்ச்சியை எங்களுக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். எப்படி வித்தியாசப்படுதானால், பூமியில இருக்கிற அப்பா இருக்கும் பொழுது மகன் இருக்கல, ரைட்? ஒரு காலம் இருக்கு இல்லையா? அதே நேரத்துல அப்பா ஒரு காலத்துல மரிச்சதுக்கு அப்புறம் குமாரன் தனியா இருப்பார், மகன். ஆனால் கடவுளுக்கு இடையில இருக்கின்ற உறவு அப்படியானது இல்ல. அவங்களுக்கு இடையில இருக்கின்ற உறவு வந்து எப்பொழுதும் ஒருவர் இல்லாம மற்றையவர் இல்லை என்பதை நாம பார்க்கிறோம். அப்போ பிதாவானவரும் குமாரனும் நித்தியமாக, ரைட், ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்பதை நாங்க வேதத்துல அவதானிக்கிறோம். இது ஒரு விசேடமான ஒரு காரியம். ஆகவேதான்
ஆஹ் நீதிமொழிகள் 8:22 வாசிக்கிறோம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். சரியா? கிறிஸ்து இயேசுவானவர் தன்னுடைய பிதாவை குறித்து சொல்லும் பொழுது தன்னுடைய கிரியைகளுக்கு முன், எல்லாவற்றையும் படைக்கிறதுக்கு முன், சிருஷ்டிப்பு என்று உருவாவதற்கு முன், ரைட், கடவுள் என்ன, பிதாவானவர் தன்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவரை குறித்து சொல்லுகிறத தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்றதை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதும் அவர்கள் இருவரும் ஒன்றாகவே இருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நான் யோசிக்கூடாது என்னது, அவர் பிதா தானே, இவர் குமாரன் தானே, அப்ப பிதா தான் முதல் இருந்திருப்பாரு, அப்போ அந்த டைம்ல வந்து குமாரன் இருந்திருக்க மாட்டாரு என்ற சிந்தனை வந்துடக்கூடாது. அப்பா பிதான்னு சொல்லும் பொழுது, அல்லது தந்தை மகன் சொல்லும் பொழுது, ரைட், அதுக்காகத்தான் நாங்க இதை பார்க்கிறோம். அப்போ அந்த உறவு வந்து எப்பொழுதும் ஒன்றாகவே எப்பொழுதும் இருக்கின்ற உறவாக இருக்கிறது. ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து இருக்கின்ற, ஒருவர் இல்லாத காலத்துல இன்னொருவர் இருக்கின்ற உறவு கிடையாது என்பதை நாங்க பார்க்கிறோம். அதை உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது பாருங்க, யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்றார். அடுத்து யோவான் 14:9 வாசிக்கிறோம். பிலிப்புவிடம் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்றார். சரியா? அடுத்து பார்க்கிறோம் யோவான் 7:29, நான் அவரால் வந்திருக்கிறபடியினால் அவர் என்னை அனுப்பி வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். ரைட்? அப்ப இந்த வசனங்களின் மூலம் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? தனக்கும் பிதாவுக்கும் இடையில இருக்கின்ற நெருக்கமான உறவை அவர் வெளிப்படுத்துறார். ரைட்? தான் ஆண்டவர் இயேசுதான் தேவனை, பிதாவை வெளிப்படுத்துகின்றவராக பூமியில இருக்கின்றார் என்பதை காண்பிக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றார். அதாவது அவருடைய ரூபமாக, அவருடைய தன்மைகளை உடையவராக, அந்த திரியேக தேவன்ல ஒருவராக நான் உங்கள் மத்தியில வந்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தைகளின் மூலம் பிலிப்பு இடத்துல சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்போ அந்த பிதாவை வெளிப்படுத்துகின்றவர் அவர், அவரை காண்டவன் பிதாவை கண்டான் என்று உறுதியாக சொல்லுகின்றவர் அவர். வேற ஒருத்தரும் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ரைட்? நான் அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் என்னத்தை காண்பிக்குது? அவர் ஆண்டவர் இயேசுவுக்கும் பிதாவானவருக்கும் இடையில இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப், ரைட், அல்லது உறவை, அந்த நெருங்கிய உறவை அது எங்களுக்கு காண்பிக்குது, ரைட், என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னா, இப்போ கிறிஸ்து இயேசுவானவருடைய பிதாவர் என்பதை நம்ம பார்த்தோம். சரியா? இப்ப அந்த பிதாவானவரை, ரைட், நம்ம என்ன சொல்றோம்? இப்ப அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை உடையவர்களாக மாறணும்னு சொல்லப்படுது இல்லையா யோவான்ல. இப்ப நாங்க அவரை அப்பான்னு கூப்பிடுறோம், நாங்க அவரை பிதான்னு கூப்பிடுறோம். யாருடைய பிதா அவர்? கிறிஸ்து இயேசுனுடைய பிதாவானவர். ஆனா நாங்க இப்ப ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவானவர் கூடாக பிதாவானவரை அப்பா என்று கூப்பிடும் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் விசுவாச அறிக்கையில் நம்ம என்ன சொன்னோம்? அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையில முதலாவதுல, நான் யாரை நம்புகிறேன்? பிதாவாகிய, ரைட், தேவனாகிய பிதாவை நம்புகிறேன்னு சொல்றேன். அப்ப நானும் பிதான்னு சொல்றேன், நானும் அப்பான்னு அவரை சொல்றேன். சரியா? அப்போ எப்படி அவர் எனக்கு அப்பாவாக மாறினார்? ரைட்? வேதவசனம் சொல்லுது, எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். சரியா? நமக்கு இருந்த ஒரே தகுதி எப்படியாப்பட்ட தகுதி? கோப ஆக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, தேவனுடைய கோபத்துக்கு ஆளான பிள்ளைகளாக நம்ம இருந்தோம். சரியா? என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அந்த வசனம் சொல்லுது? முற்காலத்திலே நாங்க எப்படி நடந்து கொண்டோமா, நம்முடைய மாம்சம், நம்முடைய சரீரம், அதுல இருக்கிற இச்சை ஆசைகள் என்ன சொல்லுது, எங்களுடைய மனசு எதை விரும்புது, அவைகளை செய்து, அதுதான் எங்களுடைய சுபாவமாக, நேச்சரா இருந்துச்சு. சுபாவமாக இருந்து நாங்க செயல்பட்டதுனால
ரைட்? நம்ம வந்து கடவுளுடைய கோபத்துக்கு மாத்திரமே உரிய பிள்ளைகளாக இருந்தோம். நாங்க கடவுளுடைய பிள்ளைகள்னு கூப்பிடுறதுக்கு தகுதியானவர்கள் இல்ல. மாறாக கோப ஆக்கினையின் பிள்ளைகள் என்று சொல்றதுக்கு மட்டும்தான் தகுதியானவர்களாக இருந்தோம். ரைட்? காரணம் என்ன? நாங்க பார்த்த மாதிரி ஆ கடவுள கடவுளுடைய பிள்ளைகள் என்று கூப்பிடக்கூடிய, அந்த சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கல. பாவத்தினால கரைப்பட்டவர்களாக நம்ம இருந்தோம். ரைட்? ஆ எங்களுடைய இருதயம் வந்து கடவுளுக்கு உகந்ததாக இருக்கல. அது திசை மாறியதாக இருந்துச்சு. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய, கனத்த செலுத்தாதவர்களாக நம்ம இருந்தோம். ரைட்? நாங்க தேவனுடைய சமூகத்த விட்டு, அவருடைய பிரசன்ஸ்ல இருந்து, ரைட், தூரமாக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ரைட்? அவர கிட்டி சேர்ந்து, அவரோடு உறவாடி மகிழக்கூடிய அந்த இடத்திலிருந்து தூரமாக்கப்பட்டிருந்தோம். அதேபோல நாங்க விரும்பியே அவருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம். ரைட்? நாங்க விரும்பி விரும்பியே யோவான் ரோமர்ல சொல்றது மாதிரி 1ஆம் அதிகாரத்துல அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய சிருஷ்டிக்கப்பட்ட பறவைகளுக்கும், ஊரும் பிராணிகளுக்கும் கொடுத்தோம். எங்களுடைய வாழ்க்கைய நம்ம வந்து அசுத்தப்படுத்திக் கொண்டு, எங்களுடைய சரீரத்த மோசமான வழிகள்ல நம்ம வந்து ஒப்பு கொடுத்து ஜீவித்துக் கொண்டிருந்தோம். ரைட்? என்பத நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படிய நாங்க விரும்பாத தன்மை. ரைட்? அப்படிலாம் இருந்த சந்தர்ப்பத்துல, நாங்க வந்து கடவுள அப்பான்னு கூப்பிட்டு உறவாடக்கூடிய எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லாத ஒரு சாபமான, ஒரு இருளடைந்த நரகம் மட்டுமே சொந்தமான ஒரு நிலைமையில தான் நானும் நீங்களும் இருந்தோம். இல்லையா? ரைட்? அப்ப அங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாச அறிக்கையை விளக்கப்படுத்தும் பொழுது, கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி காணப்பட்டுச்சு. ரைட்? எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கடவுளை கிட்டி சேரவே முடியாத அளவுக்கு அந்த இடைவெளி ரொம்ப பெரிதானதாக, ஆபத்தானதாக இருந்துச்சு. ரைட்? அப்போ அ அதுதான் அந்த கோப ஆக்கினையின் பிள்ளைகளுக்குரிய நிலைமை என்பதை நம்ம அந்த எபேசியர் வசனத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இப்படியான நிலைமையில இருக்கும் பொழுது, எப்படி நம்ம வந்து கடவுள அப்பா, பிதான்னு கூப்பிட முடியும்? அல்லது விசுவாசத்துல அறிக்கை செய்ய முடியும்? ரைட்? ஆகவேதான் 1 யோவான் 3:1ல அழகா அந்த யோவான் சுவிசேஷகன் எழுதுறாரு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினால், பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இத நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும் அன்பானவங்களே. ரைட்? இவ்வளவு மோசமான சாபத்துக்குள்ளான நிலைமையில இருந்த எங்களுக்கு பிதாவானவர் என்ன செய்தாராம்? அன்பு பாராட்டி, ரைட், எங்கள பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். அழைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாராம். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கவா, கடவுள் உங்க மேல வச்சிருக்கிற அந்த அன்பு எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பார்க்கவா. ரைட்? அவர் பாராட்டின அன்பு, அவர் எங்களுக்கு காண்பித்த அந்த அன்பு, அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி எங்களுக்காக அவர் செயல்பட்ட அந்த காரியங்களை சிந்திச்சு பார்க்கலாம். ரைட்? இவ்வளவு ஒரு அருமையான வசனம்னு பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அழைக்கப்படுவதினாலே, இப்ப நாங்க பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறோம். அப்ப நாங்க யோசிச்சு பார்க்க வேண்டியது, அப்படி அழைக்கப்படுவதற்காக பிதாவானவர் எங்கள் மேல வச்ச அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அந்த அன்பு நிமித்தமே நாங்க அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் என்பதை நாங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லாம நாங்க சும்மா அறிக்கை செய்ய முடியாது இல்லையா? ரைட்? நான் பிதாவை விசுவாசிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ரைட்? இந்த பிதாவின் அன்பின் நிமித்தமே அந்த பிதாவை நம்பும் கிருபையை நான் பெற்றிருக்கின்றேன். அந்த நம்பும் ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கின்றேன் என்பதை தான் நான் வந்து விசுவாசத்துல அறிக்கை செய்யறேன். ரைட்? நான் விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது, நான் பிதாவை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் அறிக்கை செய்யும் பொழுது, அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நான் வந்து நினைச்சு அறிக்கை செய்றேன். ரைட்? நான் பிதாவை நம்புகிறேன் என்று சொல்லும் பொழுது, அவரை நம்புவதற்குரிய எந்த விதமான தகுதியும் இல்லாதவனாக, மிகவும் சாபத்துக்கும், கோபத்துக்கும், கோப ஆக்கினைக்கும் ஆளான பிள்ளையாக நான் இருந்தேன் என்பதை நான் அறிக்கை செய்றேன். ரைட்? அப்படியான என்னை பிதாவானவர் தெரிவு செய்து அவர் என் மேல் அன்பு வைத்தார் என்பதை அந்த விசுவாசத்தின் மூலம் நான் அறிக்கை செய்கிறவனாக இருக்கிறேன் அன்பானவர்களே. ரைட்? அப்போ இப்போ நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பிள்ளைகள் என்ற உறவை, அந்த ரிலேஷன்ஷிப், கடவுளோடு நெருங்கிய உறவாடும் அந்த பாக்கியம் எங்களுக்கு இப்ப
பெற்றிருக்கிறது. ஆகவேதான் நாங்க அறிக்கை செய்யறோம். சரியா? ரைட். அப்ப என்ன பார்த்தோம்? நாங்க பாவத்தினாலே கரைப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்ற தகுதியை இழந்திருந்த நிலைமையில இப்ப நான் அறிக்கை செய்றேன். நான் பிதாவை, வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த அந்த பிதாவை நம்புகிறேன் என்று சொல்றதின் மூலம், ரைட், அவர் எனக்கு பாராட்டின அன்பை நினைவு கூர்ந்து அதை நான் சிந்திச்சு நன்றி உணர்வோட அந்த விசுவாசத்தை நான் அறிக்கை செய்றேன். அப்ப அந்த விசுவாசம் வந்து செத்தது இல்லை இல்லையா? ஜீவன் உள்ளது, அர்த்தம் உள்ளதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ரைட். அடுத்து நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னா, இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. ஆனால் கிறிஸ்துவை போல நாங்க வந்து என்ன இல்ல, சொந்த பிள்ளைகள் இல்ல. பைபிள் அதுதான் எங்களுக்கு சொல்லி தருது. ரைட்? கிறிஸ்துவை போல நாங்கள் தேவனுக்கு சொந்த பிள்ளைகள் இல்ல. மாறாக அவருடைய பிள்ளைகளாய், ரைட், தத்து பிள்ளைகளாக நாங்க இருக்கிறோம் என்பதை பைபிள் எங்களுக்கு சொல்லி தருது. அடாப்டட், தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ரைட்? அது எங்க நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, ஆ ரைட், அத வசனத்தை நான் எழுதாம விட்டுட்டேன். ரைட், நான் அதை உங்களுக்கு தாரேன். ரைட், அப்ப நாங்க கடவுளால, ரைட், அவருடைய பிள்ளைகளாக தத்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? நாங்க பாவத்தின் அடிமைகளாக, அதே நேரத்துல சாத்தானுடைய சிந்தனையின்படி எங்களுடைய சரீரங்களை சாத்தானுக்கு விற்று போட்டு வைத்தவர்களாக நாங்க காணப்பட்டோம். அப்படியான சந்தர்ப்பத்துல ஆண்டவர் இயேசு தன்னுடைய குமாரன் கிறிஸ்து இயேசுவின் மூலம் அவருடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்த கொடுத்து என்ன செய்தாராம்? ரைட், எங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டார். அவருடைய ரத்தத்தை எங்களுக்காக கிரயமாக செலுத்தி அவருடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொண்டார். அப்ப எங்களை கடவுள் என்ன செய்திருக்காரா? தத்து பிள்ளைகளாக, அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக எங்களை உரிமை பாராட்டும்படி எங்களை சொந்தமாக்கி இருக்கிறார் என்பதை பைபிள் எங்களுக்கு சொல்லி தருகிறது. சரியா? ஆகவேதான் திரும்பவும் நாங்க வாசிக்கிறோம். அப்ப கடவுள் பாராட்டின அந்த அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாங்க பார்த்த காரியம் என்ன? பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த பிதா, ரைட், என்று ஏன் சொல்லுகிறோம்? அந்த பிதாவானவர் ஒரிஜினலா, ரைட், பிதா குமாரன் கிறிஸ்து இயேசுவனுடைய பிதாவானவர் அவர் ஆதியிலிருந்து அவருக்கு பிதாவாக இருக்கின்றார். இன்று நாங்கள் அவரை பிதாவென்று கூப்பிடக்கூடிய, அப்பாவென்று கூப்பிடக்கூடிய கிருபையை கிறிஸ்து இயேசுவின் மூலம் பெற்றிருக்கின்றோம். ரைட். எனவே இன்று நாங்கள் கடவுளுடைய தத்து பிள்ளைகளாய், ரைட், அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் இன்று நாங்க இருக்கிறோம் என்பதை நான் பிதாவை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்யும் பொழுது நாங்க சொல்றவங்களாக இருக்கிறோம் என்பதை நாங்க இந்த வசனங்களுக்கு கூடாக கவனிக்கிறோம். சரியா? எனவே இந்த விசுவாச அறிக்கையை நாங்க திரும்பவும் வாசிச்சுட்டு இன்றைய நாளுக்குரிய பாடத்தை நாங்க நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் இந்த பாடத்துல தொடர்ச்சியை நாம படிக்க இருக்கிறோம். அதாவது இதே 1வது விசுவாச அறிக்கையில அடுத்த பகுதியை, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவராகிய சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். சிருஷ்டித்தவராகிய சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அப்போ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாங்க இன்றைக்கு பார்த்த அந்த ஆசீர்வாதம் எங்களுக்குரியதாக இருக்கிறது என்பதை எல்லாவற்றையும் நான் நம்பி விசுவாசித்து, ரைட், சந்தோஷத்தோடும் மிகுந்த ஒரு உறுதியோடும் நான் அதை அறிக்கை செய்றேன். சரியா? அந்த பிதாவானவர் அவருடைய அன்பின் நிமித்தம் அன்பு பாராட்டி என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கின்றார். ஆகவே இப்பொழுது உரிமையோடு அவரை பிதாவென்று சொல்லி உறவாடவும், அவரை அறிக்கை செய்யவும், ரைட், அவரை நம்புகிறேன் என்று அறிக்கை செய்யவும் அந்த பாக்கியத்தை நான் பெற்றிருக்கின்றேன் என்பதை இந்த விசுவாச அறிக்கையின் மூலம் நாங்கள் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்த வாரம் மிகுதியான காரியங்கள் நாங்க பார்க்க இருக்கிறோம். அந்த மிகுதியான காரியத்தில் நாங்க பார்க்கிற விஷயம்தான், அப்ப பிதாவானவர், ரைட், அவர் எனக்கு பிதாவாக இருக்கிறார்னு சொன்னா இன்னும் என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்குரியதாக இருக்கிறது என்பதை இந்த விளக்கத்துல அடுத்த வாரம் நாங்க பார்க்க இருக்கிறோம். சரியா? அவர் பிதாவாக இருந்தா, நான் அவருடைய பிள்ளையாக இருந்தா என்னென்ன ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு அவர் வைத்திருக்கின்றார் என்பதையும் நாங்க அதுல பார்க்கிறோம். அப்ப
தேவனாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு உரியது, அதெல்லாம் அவருடைய கிருபையினால் எனக்கு கிடைத்தது என்ற அந்த உறுதியோடு நம்ம அவர் அறிக்கை செய்யணும் என்பதையும் நாங்க பார்க்க இருக்கிறோம். எனவே அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியை நாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ்.